ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, அரிசி ஊற வைக்காமல், அரைக்காமல், புளிக்க வைக்காமல், பொரியை வச்சு இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ருசியில் பணியாரம் தேங்க 10 நிமிஷத்தில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பொரி 3 கப்பு எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதில் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை நல்லா ஊற வைக்கணும். பாருங்கள், முதல்ல நம்ம பொரி போடும்போது நிறையா இருக்கும். இப்போ மூடி போட்ட உடனே நம்ம ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இவ்வளோதான் பொரியே வந்திருக்குது. ஊறவும் குறைஞ்சி போயிடும். அதனால் உங்களுக்கு தேவையான பொரியை நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். மைய அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கங்க. ரொம்பையும் தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா பணியாரம் சுடணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். போட்டுட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம், பொடியாக கட் பண்ணி. பச்சை மிளகா, அது ஒரு பச்சை மிளகா, அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் பரவாயில்லாமல். இப்போ பெரிய வெங்காயம், அது கொஞ்சம் நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எதில் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். பாருங்கள், அதையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ அதோட சேர்த்துக்கலாம். பொரி அரைச்சி போட்டோம் இல்லையா, அந்த பவுலில் இதையும் நம்ம சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், கலந்து கொடுப்போம். ஆனால் கெட்டியாக இருக்கும் இல்லையா, இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நமக்கு அப்பைக்கப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா பணியாரம் வராது. அதனால் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கிருவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பொரியிலையும் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பத்தலைன்னா திருப்பி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். மிக்ஸி சாரில் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, புளி, இஞ்சி, ஒரு 4 வத்தல். இது காஷ்மீர் வத்தல், காரம் இருக்காது, சும்மா கலருக்காக போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 தக்காளி நறுக்கி அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ கார சட்னி அரைச்சாச்சு. அதையும் ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கிடுவோம். இப்போ இதுக்கு ஒரு வடை சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் 2-3 ஸ்பூன் ஊற்றி, ஏன்னா கார சட்னி இல்லையா, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிடுவோம். பாருங்கள், நல்லா கடுகு வெடிக்குது. வெடிக்கவும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சட்னியில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான், சட்னி நல்லா ரெடி ஆயிடுச்சு, கார சட்னி. பாருங்கள், இப்போ நம்ம மாவை எடுத்து பார்ப்போம். அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி தேங்காயும் வேணாட்டி விட்டுருங்க. பல்லாக நறுக்கியும் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதையும் நம்ம சேர்த்துக்குருவோம். எண்ணெயில் போட்டு வதக்கும்போது சேர்க்கக்கூடாது, இப்போத்தான் சேர்க்கணும். அப்போத்தான் நல்லா நம்ம ஒவ்வொரு பணியாரம் சாப்பிடையில சூப்பராக இருக்கும். பாருங்கள், போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி அள்ளி ஊற்றுற அளவுக்கு மாவு இருந்தால் போதுமானது. இப்போ பணியார சட்டியை காய வச்சுட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு
இந்த பணியார மாவை எடுத்து பொரி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு மூடி போட்டுடலாம். பாருங்கள், பட்டு மாதிரி வருது. அப்படியே கரண்டியாலேயே திருப்புனா சூப்பராக வருது பாருங்கள். நல்லா ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த சாமிக்கு கும்பிட்றதுக்கு பொரி வாங்கியிருந்தாலும் மிச்சம் இருந்தாலும் யாரும் திங்க மாட்டாங்க, பதப்பட்டு போயிருக்கோம். அந்த பொரியிலேயே நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா மேலே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும், கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய் பூ போட்டதுனால நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட்டும் காரமும் கலந்தது மாதிரி இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இன்னொரு குழி பணியாரமும் நான் ஊற்றி காட்டுறேன். நல்லா பந்து பந்துன்னு வருது பாருங்களேன். நம்ம அரைச்சி ஊற்றின மாவு கூட அரிசி ஊற வச்சு ரொம்ப கஷ்டம், ஊற வச்சு அரைச்சி ஊற்றுறது கூட இந்த அளவுக்கு வராது. இது சட்டுன்னு விருந்தாடி வந்தால் கூட 10 நிமிஷந்தாங்க இது செய்கிறதுக்கு. பொரி இருந்தால் போதும், கொஞ்சம் ரவை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றா. அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட. நம்மளோட பொரி பணியாரம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.